பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் சங்கீதம் தியானிக்க போகிறோம். அதற்காக 21வது சங்கீதத்தை வாசித்து பிறகாக தியானிப்போம். சங்கீதம் 21. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மனவிருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்களுக்கு எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திரரில் இராதபடி ஒளிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினையை எத்தனை பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்துக்கு நேரே விடுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உமது வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமென். இந்த நாளில் நம்ம இந்த சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் தாவீது ராஜா கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார். எதற்காக அவர் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார் என்று பார்த்தோமானால், அவர் தம்முடைய தாவீது ராஜாவுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவரை பழிவாங்க, அவரை மோசம் போக்க எத்தனிக்கிற எல்லாருடைய கைக்கும் அவரை எப்படியாக எவ்வளவு அருமையாக விடுவித்து அவரை காப்பாற்றினார், எந்தெந்த இடங்களிலே எப்படியெல்லாம் காப்பாற்றினார் என்பதை நினைத்து கர்த்தருக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறார். அப்படிப்பட்ட சங்கீதம் தான் இது. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். இப்போ இந்த தாவீது ராஜா எப்படி இருக்கிறாரா, கர்த்தருடைய வல்லமையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம், ஒரு ராஜாவின் வல்லமை பெருசு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆளுகை செய்கிறார்னா அந்த நாடு ரொம்ப நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது, ஜனங்கள்லாம் நல்லா இருக்காங்கன்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ராஜாவுடைய வல்லமையை நம்ம என்ன பண்ணுவோம், பாராட்டுவோம், பெருமைப்படுத்துவோம். போகிற மற்ற தேசங்களுக்கெல்லாம் போகிறப்பெல்லாம் அந்த தேசம் அப்படிப்பட்டது, செழிப்புள்ளது, அந்த ராஜா அப்படி ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி அவருடைய மகத்துவங்களை எல்லாம் நம்ம என்ன எடுத்து சொல்லுவோம். அதுபோல் இந்த இடத்துல தாவீது ராஜா கர்த்தருடைய வல்லமையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. இப்போ நம்மை ஆளுகிற ஒருத்தர் நல்லா ஆள்றாருன்னா அது நமக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோ, நம்ம போகிற இடங்கள் வர்ற இடங்களில் அதை பற்றியே நம்ம சொல்லி கொண்டு இருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் தாவீது ராஜாவும் கூட தன்னுடைய வாழ்நாள் காலம் எல்லாம் கர்த்தரை பற்றி போற்றி பாடி துதித்து மகிமைப்படுத்தி அவருடைய வாழ்நாள் எல்லாம் அதை பற்றியே சொல்லி கொண்டு இருந்தார். அப்படித்தான் நாமும் கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தரை புகழ்ந்து பாடணும், அவருடைய வல்லமையில் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்களாய் காணப்படணும். பாருங்கள், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு இந்த நாளில் சொல்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பில் நமக்கு ஒரு களி கூறுதல் இருக்கா? இருக்கும். ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம புதிதாக கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பொழுது நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும், ரட்சிப்பு இருக்கும், களி கூறுதல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் காலம் போய் இப்போ நீங்கள் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசி ஆகிட்ட பிறகு ஆதி காலத்தில் இருக்கிற அந்த அன்பு, அந்த துள்ளல், அந்த ஒரு உற்சாகம் உங்களிடத்தில் இப்போவும் இருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் பேருக்கு தான் அந்த உற்சாகம். அன்னைக்கு இருந்த அதே அளவு அன்பும் துள்ளலும் இன்றைக்கும் இருக்குன்னு சில பேர் தான் சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், நம்ம எத்தனையோ காலங்களாக அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் கடந்து வந்த பிறகும் கூட ஆரம்பத்தில் இருந்த துள்ளலும் உற்சாகமும் நமக்கு இல்லாமல் போய்விடுது. ஆனால் பாருங்கள், தாவீது ராஜா எப்படி இருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் அவருடைய ரட்சிப்பில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார், களி கூறுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம் தாவீது ராஜாவுக்கு, தாவீது ராஜாவுடைய மன விருப்பத்தை எல்லாம் தந்தருளுகிறாரா.
பாருங்க, அவர் என்னென்ன விரும்புகிறாரோ, என்னென்ன வாஞ்சிக்கிறாரோ எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. அப்போ பாருங்க, இந்த நாளில் நம்முடைய விருப்பங்கள் அநேகமாக இருக்கு. நம்ம பல காரியங்களை விரும்புகிறோம், பல காரியங்கள் நமக்கு வேணும், கர்த்தர் செய்யணும் என்று ஜெபிக்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோமா என்று பார்த்தா இல்லை. அதில் ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணுது, அப்படியே நின்று போய் விடுகிறது. ஏன் நின்று போகுது? ஏன் நமக்கு கிடைக்கல? ஏன் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கல என்று நம்ம என்றைக்காவது நிதானித்து பார்த்துருக்கிறோமா? பாருங்க, தாவீது ராஜா எதை கேட்டிருக்கிறார்? அவருடைய காரியத்தை முதலாவது கேட்டிருக்கிறாரா? அவர் எப்பவுமே என்ன சொல்றாரு? நான் உண்மை துதிக்கணும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும், எந்த இடத்துலையும் நான் உங்களை விட்டுவிட்டுறக்கூடாது, என் நிமித்தம் உண்மை யாரும் தூஷித்திடக்கூடாதுங்கிறது தான் தாவீது ராஜாவுடைய ஒரு 80% கோரிக்கைகளாக இருக்கும். அவர் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், நான் ராஜாங்கம் செய்யணும். அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு 20%ன்னு வச்சுக்கிட்டா கூட 80% அவர் எதை குறித்து அவர் கோரிக்கைகளை, விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார் என்றால், தாவீது ராஜாவின் நிமித்தம் ஒரு நாளும் கர்த்தர் தூஷிக்கப்படக்கூடாது, ஒரு நாளும் அவர் கர்த்தர் வேதனைப்பட்டுவிடக்கூடாது, ஒரு நாளும் கர்த்தர் மனநோவாக இருந்துடக்கூடாது. அதற்காக இவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஆயத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார், தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால தான் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் அவருக்கு இருக்கிறார்னா, அவருடைய மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறார். கேட்கிறதையும் சரி, கேளாமல் இருக்கிறதையும் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு கொடுத்து அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிறார். அவர் வாயை திறந்து ஏதாவது கேட்டால் உடனே அதை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அப்படி பார்த்தா நாம் இன்னைக்கு அநேக காரியங்களை கேட்குறோம். ஒரு பெரிய லிஸ்ட்டு, ஒரு பெரிய நோட் புக்கெல்லாம் நம்ம கேட்குறோம். அதாவது நோட் புக் அளவுக்கு நம்மளுடைய தேவைகள் இருக்குது, நம்ம அவ்வளோ கேட்குறோம். ஆனால் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோமா? இல்லவே இல்லை. ஆனால் பாருங்க, அவருடைய உதடுகள் திறந்து எந்த கேட்குறாரோ எல்லாவற்றையும் கர்த்தர் அவருக்கு செய்கிறவராய் இருக்கிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். இது பாருங்க, அதாவது இந்த சங்கீதங்கள் சில காரியங்கள் உவமைகளாக, தீர்க்க தரிசனங்களாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் இந்த காரியத்தை நம்ம தாவீது ராஜாவோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப, உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வருகிறீர். அப்போ கர்த்தர் தாவீதுக்கு எதிர்கொண்டு வருகிறார். அப்படி நம்ம எந்த இடத்துலையும் படிக்கலை. ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு? கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்போ தாவீது என்ன பண்ணுறாரு? தனக்கு முதலாவது கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில், தன்னுடைய வாழ்க்கையில் முதல் இடத்தை தாவீது கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார், முன்பாக வைத்திருக்கிறார். எப்போதும் அவருக்கு முன்பாக கர்த்தரை தாவீது வைக்கிற அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார். அதனால தான் எப்பவுமே இவருக்கு எந்த நன்மைகள் வந்தாலும் அதை கர்த்தர் எதிர்கொண்டு அவருக்கு கொடுக்கிறது அவர் அப்படியாக அவர் உணர்கிறார், ஆச்சரியப்படுகிறார். கர்த்தரும் அவருக்கு அதை செய்கிறவராக காணப்படுகிறார். ஏன் உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு அவர் சிறுசில் கிரீடம் தரிப்பிக்கிறீர். அப்போ பாருங்க, தாவீது என்றைக்காவது அவர் நினைச்சிருப்பாரா தான் ஒரு ராஜாவாகுவேன்னு சொல்லிட்டு? அந்த எண்ணம் கூட அவருக்கு இல்லை. சவுல் ராஜாவா இருக்கிற காலத்தில் கர்த்தர் என்ன பண்றாரு? சவுல் ராஜாவை புறக்கணித்து தள்ளிவிட்டார். ஆனால் தாவீதை தன்னுடைய விருப்பமாக, மன விருப்பத்தின்படி தேர்ந்தெடுக்கிறார். சவுல் ராஜாவை தேர்ந்தெடுத்தது ஜனங்கள். பாருங்க, தாவீது ராஜாவை தேர்ந்தெடுத்தது கர்த்தர். அப்போ கர்த்தர் தமக்கு விருப்பமானவனை தம்முடைய ஜனங்களை ஆளுகை செய்கிறது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீது ராஜா மந்தை வெளிகளிலே தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். தன் தகப்பனால கூப்பிடப்பட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி வருகிறார். அந்த இடத்துல கர்த்தரால் அனுப்பிவிடப்பட்ட தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தாவீதுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். தாவீது வந்த உடனே அதற்கு முன்பாக தாவீதினுடைய எல்லா சகோதரர்களையும் ஒருவர் பின் ஒருவராக அவர் தகப்பனார் வர வைக்கிறார். ஆனால் பாருங்க, கர்த்தருடைய ஏவுதல் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் தாவீதை பார்த்த உடனே அவருடைய உள்ளத்தில் ஒரு உற்சாகம், சாமுவேல் தீர்க்கதரிசியின் உள்ளத்தில் ஒரு உற்சாகம். ஏன்னா கர்த்தர் அவரை ஏவுகிறார். இவன் தான் நான் விரும்பினவன், இவன் தான் என்னுடைய ஜனங்களை ஆளுகை செய்கிறதுக்கு என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி பாருங்க. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? தாவீது ராஜாவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். பாருங்க, இதுதான் அவருக்கு எதிர்கொண்டு கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி தாவீதுக்கு எதிர்கொண்டு அவர் என்ன பண்றாரு? அவர் சிறு
சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறார். என்றைக்காவது தாவீது ராஜா இதை நினைத்து பார்த்திருப்பாரா? அவர் ஒரு சாதாரண ஒரு சிறு பையன், ஒரு வாலிபன். அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு பாடல் பாடிக்கொண்டு கர்த்தரை துதித்து கொண்டு ரொம்ப மன மகிழ்ச்சியாக ரம்யமாக இருக்கார். தன்னுடைய ஆடுகளுடைய ஜீவனை காப்பாற்றுறது அவருக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கார். ஆனால் நினையாத நாளிலே அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இதுதான் ஏன்னா அவருடைய உள்ளத்தினுடைய உண்மை அந்த அளவுக்கு இருக்குது. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறார். அந்த வயதிலே கூட அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். அப்புறங்க தீர்க்காயுசை அளித்தீர் அப்படின்னா எந்த தீர்க்காயுசுன்னா அவருக்கு அழிவே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு அழிவில்லை? இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அழிவில்லை. ஆனால் உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஒரு அழிவு, ஒரு மரணம் என்பது நிச்சயம்தான். ஆனால் பாருங்க, அவருடைய பெயர் எந்த அளவுக்கு கொண்டு வருகிறது. அவர் வெறும் வாழ்நாட்கள், வெறும் ஆயுசை தான் கேட்டார். ஆயுசுனா நாம் வாழ்கிற ஜீவனுள்ள நாட்கள். ஆனால் அவருக்கு தீர்க்காயுசை கொடுத்தாரு. ஏனென்றால் அந்த தாவீதின் கோத்திரத்தில் தான் யார் வந்தார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். அவர் எப்படிப்பட்டவரா? அழிவில்லாதவரா. அப்போ அவருக்கு தீர்க்காயுசு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பவுமே நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவை அடையாளம் செய்கிறோம்? தாவீதின் குமாரனே அப்படின்னு தான் அடையாளம் செய்கிறோம். ஸோ நம்ம என்னன்னைக்கெல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவை முன்னடையாளம் நம்ம அவரை போற்றி பாடுறோமோ, நம்ம அறியாமல் அந்த இடத்துல நம்ம தாவீதை நினைவு கூறுகிறோம். அதுதான் அவர் ஆயுசை கேட்டார். ஆனால் கர்த்தர் அவருக்கு தீர்க்காயுசை கொடுத்தார். என்றைக்கும் அழியாத ஒரு நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுல அவருடைய குமாரன் என்று சொல்லப்படத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிறார் தாவீது. பாருங்க, உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். பாருங்க, கர்த்தருடைய ரட்சிப்பினால் தான் அவருக்கு மகிமை பெரிதாக இருக்குது. தன்னுடைய பட்டயத்தாலேயோ தன்னுடைய சகல ஞானத்தாலேயோ தன்னுடைய யுத்தங்களினாலேயோ அவர் மேன்மையை பெற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய ரட்சிப்பினால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தாவீது கர்த்தருடைய ரட்சிப்பினால் மகிமையும் மேன்மையும் எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டவராய் காணப்படுகிறார். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர். பாருங்க, அவருக்கு இல்லாதது ஒன்றுமே இல்லை. அவர் எதை கேட்டாலும் கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் நம்முடைய தாவீது ராஜா. அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறேன். நமக்கு நம்ம கேட்டது கிடைக்கிறப்ப வர்ற சந்தோஷத்தை விட நம்ம எதிர்பார்க்காதது, நமக்கு கிடைக்கவே கிடைக்காதது அப்படின்னு கிடைக்கிறப்ப நம்முடைய உள்ளம் ஒரு பூரிப்பாகும். அதாவது நம்முடைய முகமெல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், பிரகாசமாக இருக்கும். நம்ம எப்போவுமே உற்சாகத்தில் இருப்போம். எப்படின்னா நம்ம எதிர்பார்க்காதது, நம்ம கேட்காதது, நமக்கு அது தகுதியே இல்லைன்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கிற போது, அப்படியாக தாவீதினுடைய உள்ளம் எப்படி இருக்கான்? கர்த்தருடைய சமூகத்தில் எப்பவுமே அவருடைய உள்ளம் பூரிப்பாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார். ஒரு நாளும் போய் அவருடைய சமூகத்தில் புலம்புகிறவராகவோ இல்லை கண்ணீர் வடித்து கவலையில் நிரம்புகிறவரோ காணப்படவில்லை. புலம்புறாரு தான். ஆனால் என்ன சொல்கிறாரு? நான் இப்படி இருந்தேன், என்னை இப்படி மாற்றிட்டீங்கன்னு சொல்கிறாரு. நான் இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்கிறாரு? அது என்னுடைய பலவீனம், என்னுடைய பலவீனத்தில் தான் நான் அப்படி சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் என்ன ஒருபோதும் கைவிடவே இல்லை அப்படின்னு அடுத்த வரியிலேயே அவர் அந்த காரியங்களை சொல்லுகிறவராக இருக்கார். அப்போ அவர் கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதும் மகிழ்ச்சி உள்ளவராகி பூரிப்பாக இருக்கிறாரு. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். பாருங்க, தாவீது ராஜா கர்த்தர் மேலே எப்படி இருக்காரா? நம்பிக்கையாக இருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு மேலே சொல்லப்பட்டிருக்க பல ஆசீர்வாதங்களும் பல கிருபைகளும் பல தயவுகளும் அவருக்கு கிடைத்திருக்குது. அவருடைய ராஜாசனம் அசைக்கப்படாதபடிக்கு இருக்குது. பாருங்க, உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். தாவீதை அவர் இருந்த நாட்கள் வரைக்கும் யாரால அசைக்க முடியல. தாவீதினுடைய நாட்கள் எல்லாம் யுத்தங்களாக இருந்தது. சாலமோனுடைய நாட்களில் தான் அவங்க அந்த தேசம் அமைதலாக இருந்துச்சு. ஏன்னா தாவீது ராஜா ஒரு யுத்த வீரனாய் மாறிட்டார். அவர் யுத்தங்கள் செய்து 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 தங்கள் சத்துருக்களை எல்லாம் முறியடித்து தேசத்தை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருந்தார். அப்போ அவருடைய குமாரன் வருகிற போது தேசம் மிக அமைதல்
இதெல்லாம் இருந்தது. அந்த இரத்த கரைகள் எல்லாம் தாவீது எடுத்துக்கிட்டாரு பாருங்க. அவருடைய பிள்ளைகள் வருகிற போது சமாதானத்தை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். அதுபோல தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நம்முடைய பாவங்களை, நம்முடைய இரத்த கரைகளை, நம்முடைய அக்கிரமங்களை, மீறுதல்களை அவர் சுமந்தார். எல்லாவற்றையும் அவர் சுமந்து நமக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறாரு, நமக்கு சுகத்தை வைத்திருக்கிறாரு. நம்முடைய தகப்பன் அப்படிப்பட்டவர் தான். ஒரு உலக தகப்பனாகிய தாவீது தன்னுடைய பிள்ளைக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கும் யுத்தங்களை செய்து செய்து அவர் மரிக்கிற வரைக்கும் அவர் அந்த காரியங்கள் எல்லாம் செய்து அப்புறம் பிறகு நல்ல முதிர் வயதில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. தன்னுடைய பிள்ளையாகிய சாலமோனுடைய நாட்களில் தேசம் மிகவும் அமைதியாக இருந்தது, சாந்தமாக இருந்தது. ஏன்னா எல்லா சத்துருக்களையும் முறியடித்து போட்டாங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா சத்துருக்களையும் முறித்து போட்டார். அவைகளை மேற்கொள்ளுவதற்கும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை நிச்சயமாக நம்ம என்ன பண்ண, ஒரு நாள் நம்ம அதை மறக்கவே கூடாது. உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். பாருங்க, அவருக்கு என்னென்ன சத்துரு இருக்கோ எல்லாருடைய காரியங்களை இவர் கண்டுபிடிச்சு அவைகளை எல்லாம் மேற்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர், கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் யார் எழும்புகிறார்களோ அவர்களை பார்த்துட்டு கர்த்தர் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டார். அவர்களை எல்லாம் அழித்து அக்கினிக்கு சூளையாக்கி அவர் என்ன பண்ணுவார், இரையாக்கிடுவார், அவர்களை பட்சித்து போட்டுருவார். அதனால் நாம் எனக்கு எதிரிகள் பெருகிட்டாங்க, என்னை நான் மோசம் போக்குகிறவர்கள் பெருகிட்டார்கள் அப்படின்று சொல்லி நாம் கவலையோ பயமோ பட தேவையே இல்லை. ஏன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நாம் யாருக்கு பயப்படணும், நாம் யாருக்கு அஞ்சணும்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவருக்கு உண்மையாக இருந்தால், நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமானவைகளாக இருந்தால், நம்முடைய சத்துருக்களை கூட நமக்கு சமாதானம் உள்ளவராக்க கர்த்தரால் முடியும். நாம் சரியாக இருக்கணும். அது மட்டும்தான் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திரில் இராதபடி ஒளிய பண்ணுவே. யாருடைய கனியில் பூமியிலிருந்து அற்றுப்போக பண்ணுவார், யாருடைய சந்ததியை முற்றிலுமாய் நிர்மூலமாக்குவார்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள். இந்த இடத்துல தாவீது ராஜாவுக்கு விரோதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நாம் என்ன பண்ணுறோம், விசுவாசத்தோட தாவீது ராஜாவுக்கு மாத்திரமல்ல, இன்றைய நாளில் நமக்கும் கூட நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கனிகளை பூமியிலிருந்து முற்றிலுமாய் கர்த்தர் என்ன பண்ணுவார், நிர்மூலமாக்கி போடுவார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? அது மட்டும்தான் நமக்கு வேணும். கர்த்தர் நமக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா கிரியைகளையும் நிர்மூலமாக்கி போடுவார். கனிகள் எல்லாம் அவங்க சந்ததி அப்படி எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனை பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிட்டு. அவங்க எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டாங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனால் ஒன்றுமே பெலன் கொடுக்கவே இல்லை. ஏன் பெலன் கொடுக்கலைன்னா தாவீதுக்கு முன்பாக யார் இருக்காரு, கர்த்தர் நிற்கிறார். சேனைகளின் கர்த்தர் முன்னே நிற்கிறார். அதனால் ஒன்றுமே தாவீதை சேதப்படுத்துவதற்கு முடியவில்லை. ஏன் அப்படின்னா தாவீது கர்த்தரை எப்போதும் தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதனால தான் எந்த எத்தனமோ, எந்த சதிகளோ, எந்த நாசங்களோ, மோசங்களோ தாவீதை தொட முடியாமல் போயிற்று. அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நானேற்றி அவர்கள் முகத்துக்கு நேரே விடுகிறேன். கர்த்தர் யுத்த வீரராய் நமக்கு முன்பே நிற்கிறார். எப்படி பண்றார்? அவங்க வீசுகிற அம்புகளை எல்லாம் நிர்மூலமாக்குகிறார். அதை நம்மை நெருங்க விடாதபடிக்கு நமக்கு முன்பாக கர்த்தர் நிற்கிறார். இப்ப கர்த்தர் என்ன பண்றார்? அவருடைய வில்லை நானேற்றி என்ன பண்றாரு? அவருடைய அம்பை நானேற்றி தொடுக்கிறாரு. அப்போ அவர் நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர்கள் எல்லாம் முற்றிலுமாய் அழிந்தே போடுவார்கள். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். நாம் பண்ண போகிறது என்ன? ஒன்றே ஒன்றுதான். கர்த்தாவே, நீங்கள் உம்முடைய பலத்திலே எழுந்தருளும். நான் என்ன பண்ணுவேன்? எப்போதும் உம்முடைய வல்லமையை பாடி 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 கீர்த்தனம் பண்ணி போற்றி கொண்டே இருப்பேன். என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நான் உண்மை மட்டுமே பாடி துதித்து போற்றி பாடிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அனுபவத்தை கூட நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படும். நாம் எப்போதும் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கணும், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். நாம் அப்படி செய்ய செய்ய கர்த்தர் நமக்கு முன்பாக நின்று நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் நிர்மூலமாக்கி போடுவார். நமக்கு உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர் நிச்சயமாக நமக்கு எதிர்கொண்டு வருவார். நம்மை நித்திய ஐஸ்வர்யம் உள்ளவராக்குவதற்கு கர்த்தர்
வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.